சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த கோவளம் பகுதியில் அண்மையில் அடுத்தடுத்து 2 கடைகள் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோவளம் போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள CCTV காட்சிகளின் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் இந்த திருட்டுக்களில் ஈடுபட்டது கோவளம் அருகே உள்ள ஆவாடுதுறை பகுதியை சேர்ந்த 46 வயதான திலீப்கான் என்பது தெரிய வந்தது. உடனடியாக அவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விரிவான விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. திலீப்கான் கோவளம், விழுஞம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள், கடைகள் உட்பட 26 இடங்களில் திருட்டு சம்பவங்களை அரங்கேற்றியுள்ளது உறுதியானது. இதற்கு முன்பும் பல திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டு பலமுறை சிறைக்கு சென்று வந்தவர்தான் இவர். மீண்டும் மீண்டும் குற்றத்தில் ஈடுபட்டு சிறைக்கு செல்வது ஏன் என்று போலீசார் கேட்டபோது திலீப்கான் அளித்த பதில் காவல்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் கூறியதாவது: மணியடித்தால் சோறு, நிம்மதியான தூக்கம், வேலை பார்த்தால் கை நிறைய சம்பளம் மற்றும் பாதுகாப்பு, இவை அனைத்தும் இந்த இடத்தை, அதாவது சிறையை தவிர வேறு எங்கு கிடைக்கும்? அதனால்தான் மீண்டும் மீண்டும் திருடிவிட்டு சிறைக்கு செல்கிறேன் என்றார். மேலும் சிலர் தனக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதால் சிறைக்கு சென்றால் அங்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பதிலை கேட்ட போலீசார் செய்வதறியாது திகைத்து போயினர். சிறை வாழ்க்கையின் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பை விரும்பி வேண்டுமென்றே திருட்டில் ஈடுபட்ட ஒரு நபரின் மனநிலை கேரளா முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணைக்கு பிறகு திலீப்கானை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை மீண்டும் சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே 21க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.